யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 61 அதிகாரம் 9 வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். லூக்கா 1 அதிகாரம் 6 வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியேயும் குற்றம் அற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சகரியா, எலிசபெத் இவர்கள் இருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இருவரும் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்த சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நீதிமான்களுமாய் வாழ்ந்தார்களாம். அவ்வளோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் இந்த குடும்பம் இருந்ததாம். அதனால்தான் கர்த்தர் வெகு காலத்திற்கு பின்பு, வயதானதற்கு பின்பு, சகரியாவின் வேண்டுதலுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்படி சந்ததியின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சந்ததியின் ஆசீர்வாதத்தை காணும்படி நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனைகளையும் நியமங்களையும் நாம் குற்றம் அற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, இவர்கள் கர்த்தராலே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லும்படியாய் தலைமுறை ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு உண்மையாய், கர்த்தருக்கு பரிசுத்தமாய், பாவத்தை விட்டு விலகி வாழும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சந்ததியாக ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.